ஃப்ரெண்ட்ஸ், இது மல்லிகைப்பூ தோட்டங்க. இது பார்த்தோமா ஒரு 5 சென்டில் வச்சுருக்கோம். அக்கா வச்சுருக்கா அப்படிங்க 5 சென்டில் வந்து பூந்தோட்டம் வச்சுருக்காங்க. இது பார்த்தோமா இப்போ தான் மொக்கு விட்டுருக்குங்க. ஒரு காலுக்கும் இன்னொரு காலுக்கும், ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் கேப் பார்த்தோமா ஒரு 3 அடி இருக்குதுங்க. 3 to 4 அடி கேப் இருக்குதுங்க. 4 அடி கேப்பில் தான் இந்த நாற்று நட்டுருக்குறாங்க. இந்த நாற்று நட்டு இது வந்து இவங்க 2வது பூ பறிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இதை பற்றி தெளிவான விளக்கம் அக்கா கிட்ட கேட்டுக்கலாம். இதெல்லாம் பாருங்கள், நல்லாவே பூத்துருச்சிங்க. அதாவது மொக்கை இருக்குது. இதை வந்து இப்போ பறிச்சிக்கலாங்க. இப்போ பறித்து விற்றுட்ருக்காங்க. இப்போ நம்ம பூ வாங்க வந்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, இந்த கால் வந்து 4 அடிக்கு ஒரு பூஞ்செடி வச்சுருக்காங்க. 4 அடிக்கு ஒரு மல்லிகைப்பூ தோட்டம், மல்லிகைப்பூ செடி வச்சுருக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பூஞ்செடி வந்து ஆர்டர் போட்டு ராமேஸ்வரத்துலேருந்து வாங்கினதுங்க. இந்த மல்லிகைப்பூ வந்து ஆர்டர் போட்டு ராமேஸ்வரத்துலேருந்து வாங்கிட்டு வந்தது. இதை வச்சு 1.5 வருஷம் ஆச்சுங்க. இப்போ வந்து பூத்துட்ருக்கு. இப்போ வந்து பார்த்தோமா இதனோட பூவோட ரேட்டு வந்து இப்போ வைகாசியில், சித்திரை வைகாசியில் கிலோ 300 to 500 போகுதுங்க. பூவோட தரத்தை பொறுத்து போயிட்டுருக்கு. அதே கிராக்கியாக இருக்கிற டயத்தில் வந்து பூ வந்து 6000 வரைக்கும் அக்கா விற்றுருக்குறாங்க. இந்த பூ வந்து கிராக்கி இருக்கும்போது மல்லிகைப்பூ வந்து 6000 வரைக்கும் கிலோ போயிருக்கு. இப்போ வந்து 300 to 400 ரூபாய்க்கு கிலோ போயிட்டுருக்குதுங்க. இப்போ லோக்கல்லே இங்கே வாங்கி விற்றுக்கிறாங்க. இது வந்து மேச்சேரி மேட்டூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊருங்க. இது வந்து அமரத்திட்டுன்னு சொல்லிட்டு, இது பார்த்தோமா 5 சென்டில் வச்சுருக்குறாங்க. இந்த இடம் வந்து வெறும் 5 சென்டில் தான் வச்சுருக்குறாங்க. 5 சென்டில் பார்த்தோமா 1 2 3 4 5 10 கால் இருக்குதுங்க. 5 சென்ட் 10 காலாக பிரிச்சுருக்குறாங்க. ஒவ்வொரு கால்லையும் 10 செடி இருக்குதுங்க. இப்போ பார்த்தோமா ஒரு 50 செடி இருக்குதுங்க. 10 பிரிச்சவங்க 100 செடி இருக்குதுங்க. இந்த இடத்துல வந்து 5 சென்டில் 100 செடி வச்சுருக்குறாங்கங்க. இப்போ மல்லிகைப்பூ வந்து இது வந்து டெய்லி வருமானங்க. இன்றைக்கி பறிச்சுட்டு நாளைக்கு காலையில் பறிப்பாங்க. இது டெய்லி வருமானம் தரக்கூடிய ஒரு பயிருங்க, பணப்பயிர். இது காலையில் நேரத்தில் பூ பறிச்சிக்கலாம். நல்லாவே பூவெல்லாம் பாருங்கள், மொக்கு நல்லாவே விட்டுருக்கு. நல்லாவே பெருசாக இருக்குங்க. அழகாக இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் ஒரு டெய்லி வருமானம் வரக்கூடிய பணப்பயிரை இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஒரு 5 சென்ட் இருந்தால் போதும், ஒரு 100 செடி வச்சுக்கலாங்க. இப்போ டெய்லி வந்து பார்த்தோம்னா 1 கிலோ வந்தாலும் போதும், 100 ரூபா, அதாவது 300 ரூபா. இதுக்கு தண்ணி கொஞ்சம் இருந்தால் போதும். அது கிராக்கி டயத்தில் பார்த்தோம்னா 6000 வரைக்கும் போது 1 கிலோங்க. கண்டிப்பாக இது வந்து 1 கிலோவுக்கு மேலே வருங்க. அதாவது இந்த 5 சென்ட் வச்சோமா 1 கிலோவுக்கு மேலே வரும் இந்த பூவுங்க. ஒரு டைம் நம்ம பறிச்சோமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. இப்போ வந்து அக்கா வந்து பேச மாட்டேன்ட்டாங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ நானே எடுத்துட்டேங்க. அவங்ககிட்ட இந்த டீட்டெயில்ஸ் கேட்டு நானே உங்களுக்கு இது சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் இந்த அக்கா சொன்ன டீட்டெயில்ஸ். வந்து இதில் ராமேஸ்வரத்துலேருந்து பூ வரும், வாங்கணும் செடி வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. 4 அடிக்கு ஒரு செடி வச்சுருக்காங்க. மொத்தம் 10 காலுங்க, 5 சென்ட்டுங்க. ஒவ்வொரு கால்லையும் 10 செடி இருக்குங்க.